வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் வந்து ஸ்லீவ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் செயின் ஸ்டிச்சும் போட்டுட்டு சுகர் பீட் வச்சுட்டு லோடிங்க்கு வந்து பைப்பிங் த்ரெட் போட்டு அதை லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 1 inch கேப்புக்கு வந்து லோடிங் போடுறேன். ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து த்ரெட்டை எடுக்கிறோம்ல, எடுத்துட்டு அங்கே ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு திரும்ப இன்னொரு குட்டியாக ஒரு செயின் போடணும். அது லாக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதில் சரியாக கவர் பண்ண முடியல. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக எப்படி லோடிங் போடுறதுங்கிறத மட்டும் வேணால் காட்டுறேன். கரெக்டாக 1 inch கேப்பில் போட்டிருக்கேன். இந்த 2 கலரும் வந்து சாரி வர கலரு. ஸோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். இது முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நம்ம அதை பண்ண ஹோல்ஸ் மாதிரியெல்லாம் தெரியும், அந்த நாட்டாக தெரியும்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் வந்து ஒரு லைன் சுகர் பீட் வைக்கலாம். அதை வச்சிங்கன்னா வந்து பார்க்கவே நல்லா லுக்காக இருக்கும். ரெண்டு பீடாக மட்டும் போட்டு ஒரு செயின், குட்டியாக ஒரு செயின் போட்டுகிட்டே வாங்க. செயினாக தனியாக போடுறதில்ல, இப்படி எடுக்கிறது தான் நான் செயின்னு சொல்கிறேன். 2 பீடை போட்டுட்டு நம்ம கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுப்போம்ல, அதுதான். நான் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் துலிப் பிரன் கூட யூஸ் பண்ணலாம். இதில் நிறையா பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். அதில் லோட் பண்ண முடியாது, அப்பப்போ எடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப தின்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுற கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கர்வ் ஷேப் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் இருந்துச்சு, அதை வச்சு நான் போட்டிருக்கேன். நம்ம ஸ்லீவில் பார்த்தீங்கல்ல, அந்த லீஃபில் ஒரு கர்வ் அந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அதை மேட்ச் பண்ணுறதுக்காக இப்போ இந்த கர்வ் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கர்வோட எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த மேலே ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, அதுக்கும் அந்த சுகர் பீட் வச்சுருக்கல ஒரு 2 centimeter கேப் வரும். அந்த கர்வோட கீழே அந்த பெண்ட் பகுதி இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் ஒரு 1/2 inch கேப் வரும். 1 centimeter நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த கர்வ் ஷேப்லலாம் வந்து நீங்கள் இந்த சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ இதை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அங்கே ஸ்லீவ் ஒர்க்கில் வந்து லீஃப் இருந்துச்சுல, அது மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு திலக் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அந்த நீடில் எதுக்கு வச்சுருக்கேன்னா, திரும்ப கீழே ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக ஒரு சர்டன் கேப் ஈக்குவலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நீடில் வச்சு க்ளூ மேலே வச்சேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் கூட எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். இப்படி ஃபுல் ஒர்க் பண்ணலைனாலும் இப்போது ஒரு ஃப்ளவர் டிசைன், அந்த ஃப்ளவர் டிசைனில் எப்படி ஃபில் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லித்தரேன். இது துலிப் பிரன் நீடில். கீழே இருக்கிறது வந்து இது வந்து ஆரி நீடில். துலிப் பிராண்ட் வந்து த்ரெட்டுக்கு, ஜரிக்கு, பீட் லோடிங்கு, ஜர்தோசி எல்லாத்துக்கும் ஒரே நீடில் தான். ஆரி நீடிலில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்குள்ளே போட போகிற ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி அன்ஈவன் ஷேப்ஸில் தான் இருக்கும். அது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஸ்லீவ் ஒர்க்கில் வந்து க்ரீன் கலரில் போட்டிருப்போம். இப்போ இங்கே வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸுங்கிறனால பார்டர் கலரில் நான் த்ரெட் எடுத்திருக்கேன்.
குட்டி குட்டியாக செயின் அன்இவன் ஷேப்ஸில் நீங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் பெண்ட் பண்ணி நல்லா நெருக்கமாகவே போடலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக உங்களுக்கு நெருக்கமாக போட்டால் பிடிச்சா நெருக்கமாக போடுங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கேப்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் தள்ளியே வந்து பெண்ட் பண்ணி திருப்புங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸு, டெரக்கோட்டா, பீட் ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா வாங்க. அப்படியே ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டு பேஜ் தரேன். ஒன்று வந்து மைல் ஹேண்டி ஒர்க்ஸ்னு வரும், இன்னொன்று வந்து ரம்யம்னு வரும். ரெண்டுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை சுற்றியும் நான் ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இப்போ ஜர்தோசி வந்து 2 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கேன் இந்த பீட்க்கு. இப்போ நான் வந்து இது வந்து எல்லாம் ரொம்ப நாள் போட்டுகிட்டே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி போட வரும். இல்லைன்னா நீங்கள் புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது. அதாவது 2 சென்டிமீட்டர் அப்படியே எடுத்துகிட்டு நடுவில் அப்படியே ஸ்டிச் போடுவாங்க. ஸ்டிச் போட்டு நூல் வெளியே வராது, அது அப்படியே இந்த ஸ்ப்ரிங்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கும். அது வந்து சிலது புதுசாக ஆரம்பிக்கும் போது அது வந்து நமக்கு சிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால நான் செகண்ட் மெத்தட் சொல்லித்தரேன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பீசஸ் போதும் இதுக்கு. நீங்கள் ஒன்ஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா, அது ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் எந்த ஸ்டோனுக்கு எவ்வளோ சைஸில் நம்ம கட் பண்ணணும் அந்த மாதிரிலாம். நம்ம இப்போ பீட் லோடிங் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணதை ஒவ்வொன்றா கீழே போட்டு ஒரு செயின். பிகினர்ஸ் இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஜர்தோசி மேலேயே குத்தும்போது எடுக்கும்போது ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து வெளியே வந்துடும். எண்டு நாட் போட்டுருங்க, ஒவ்வொன்றுக்கும் எண்டு நாட் போடணும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து அந்த பிங்க் கலர் த்ரெட்லேயே வந்து அவுட்லைன் போடுறேன். அதே ஸ்லீவ் ஒர்க்கில் பண்ண மாதிரியே தான். இப்போ அங்கேருந்து இந்த சைடு கொண்டு வந்து அப்படியே எட்ஜஸில் ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா நல்லா ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். நீங்கள் நூலை ஒரு தடவை விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக அதை பிரித்து எடுத்தால் தான் அதை எடுக்க முடியும். பிரித்து எடுக்கிறதுனா ஒரு ரெண்டு ஸ்டிச்சாவது எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்படியே இருந்தால் இதை விட இன்னும் கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ சரியில் நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம்ல பிங்க் கலரை வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டோனை இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்தோம். இது அப்படி இல்லாமல் வெறும் இப்படி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தாவே போதும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த லோடிங் பக்கத்தில் சுகர் பீட் வச்சோம்ல, அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. நான் வீடியோவில் காட்ட மறந்துருப்பேன், ஸோ நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. நல்லா ஹைலைட்டாக இருக்கும் பார்க்க. அவ்வளோதான், இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல் ப்ளவுஸையும் காட்டுறேன் பாருங்கள். இது ஸ்லீவு,
அப்புறம் பேக் நெக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.